செவி வழி புத்தகங்களை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இதோ என் மனைவி லக்ஷ்மி, நான் வருகிறேன். என்ன மேடம், குழந்தைகளுக்கு அடுத்த கதை கேட்க வந்தாச்சா? நேத்து தானே 2 கதை சொன்னேன். தன் அலுவலக அறைக்குள் நுழைந்த யாமினியை சீண்டினான் அரவிந்த். குழந்தைகளுக்கு இல்லை அரவிந்த், எனக்கே இப்போ ஒரு கதை வேணும். காலையில் பெண்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததிலிருந்து மனசே சரியில்லை. அரவிந்தும் யாமினியும் சென்னை புழல் சிறையில் வாடும் பெண் கைதிகளுக்கு நிறைய புத்தகங்களை தர முன்வந்திருக்கின்றார்கள். அதனை அறிந்த காவல்துறை தலைவர் அவர்களை வரவேற்று உபசரிக்க ஒரு எளிய விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். விழாவின் ஒரு பகுதியாக யாமினி பெண் கைதிகளுடன் சில மணி நேரங்கள் செலவிட்டார். அவர்களுடைய சொந்த கதை, சோக கதைகளை கேட்டதில் அவளுடைய மனமே மரத்து போயிருந்தது. அதுவும் தன்னை விபச்சாரத்தில் தள்ள முயன்ற கணவனை குத்தி கொன்றுவிட்டு ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பாண்டீஸ்வரியின் கதை அவள் மனதை விட்டு நீங்கவில்லை. தன் ஆற்றாமையை அரவிந்திடம் பலமுறை சொல்லிவிட்டாள் யாமினி. என்ன பாண்டீஸ்வரி, இன்னும் உன் மனசை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளா? அவளுக்கு தண்டனை கொடுத்தது எந்த விதத்திலே நியாயம் அரவிந்த்? அவளோட கற்புக்கு காவலா இருக்க வேண்டிய புருஷனே அவளை விபச்சாரத்துல தள்ள பார்க்கறான். வேற வழி தெரியாம அவனை குத்தி கொன்னுட்டா. அந்த பாதகனுக்கு கிடைச்ச தண்டனை குறைச்சல். ஆனால் பாவம், இவ ஆயுசு புறா ஜெயிலில் இருக்கணும். இப்போ இவளுக்கு 30 வயசாகுது. வரும்போது 44 வயசாயிரும். அதுக்கப்புறம் அவளுக்குன்னு என்ன வாழ்க்கை இருக்கும்? மேலே இருக்கிற ஆளு பெரிய அளவில் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம நடுவில் புகுந்து நியாய அநியாயங்களை பார்க்கறது அவ்வளவு சரியா இருக்காது. இருந்தாலும் பாண்டீஸ்வரிக்கு நடந்த அநியாயம். யாமினி, ஒரு கதை வேணும்னு கேட்டேல்ல, தன்னுடைய மனைவியை விபச்சாரம் செய்ய கொண்டு போய் விட்ட ஆளோட கதை சொல்லட்டுமா? ஏன் என்னை கடுப்பேத்துறீங்க அரவிந்த்? ஐயோ, இது வேற கதை, பக்தி கதை, காதல் கதை. சரி சொல்லுங்க. ராமானுஜ ஆச்சாரியார் ஒரு முறை திருப்பதிக்கு தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்தார். அவருடன் ஏறக்குறைய 100 சீடர்கள் இருந்தார்கள். ஒரு பகல் வேளையில் அவர்கள் எண்ணாயிரம் என்ற கிராமத்தை அடைந்தார்கள். எல்லாரும் களைத்து போயிருந்தார்கள். பயங்கரமான பசி வேறு. ராமானுஜரின் 2 சீடர்கள் அந்த கிராமத்தில் இருந்தார்கள். ஒருவன் யக்னேசன் என்ற பெரிய நேர்ச்வாந்தார், மற்றவன் வரதன் என்ற ஏழை அந்தணன். வரதனுக்கு லக்ஷ்மி என்ற அழகிய மனைவி இருந்தாள். வரதன் ஏழை என்பதால் ராமானுஜருக்கும் அவனை தொந்தரவு செய்ய மனமில்லை. தன்னுடன் வந்திருந்த 2 சீடர்களை யக்னேசனிடம் அனுப்பி தானும் தன் சீடர் குழாமும் மதிய உணவுக்கு அவன் வீட்டுக்கு வருவதாக சொன்னார். யக்னேசனுக்கு பரம சந்தோஷம். மதிய விருந்துக்கு பிரமாதமாக ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தான். ராமானுஜரின் வருகையை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவது என்று தீர்மானித்து வேலை பார்க்க ஆரம்பித்தான். ராமானுஜரின் புகழ் 4 பக்கமும் பரவி இருந்தது. அவர் தன் வீட்டில் உணவருந்தினால் அதனால் தனக்கு பெரும் புகழும் கௌரவமும் கிடைக்கும் என்று அவன் கணக்கு போட்டு கொண்டிருந்தான். அவனுடைய சந்தோஷத்தில் செய்தி சொல்ல வந்த சீடர்களை முற்றிலும் மறந்து போனான். குறைந்தபட்ச மரியாதையாக அவர்களுக்கு ஒரு வாய் தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. மனமுடைந்த அந்த சீடர்கள் யக்னேசனிடம் சொல்லி கொள்ளாமல் கிளம்பினார்கள். ராமானுஜரிடம் போய் அவருக்கு விமரிசையான வரவேற்பும் பிரமாதமான விருந்தும் தயாராக இருப்பதாக சொன்னார்கள். அவர்கள் முகத்தில் இருந்த வருத்தத்தை ராமானுஜர் கவனிக்க தவறவில்லை. அதன் காரணத்தை துருவி துருவி கேட்டார் ஆச்சாரியார். தயங்கி தயங்கி நடந்ததை சொன்னார்கள் சீடர்கள். ராமானுஜர் நாத்திகம் பேசுபவனை கூட பொறுத்து கொள்வார். சக மனிதர்களை மதிக்காதவர்களை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நான் என் மனதை மாற்றி கொண்டு விட்டேன். நாம் யக்னேசன் வீட்டுக்கு போவதில்லை, வரதன் வீட்டுக்கு போவோம். ஆனால் ஆச்சாரியாரே பாவம், அந்த வரதனால் நம்ம அனைவருக்கும் உணவு வழங்க முடியுமா? அவன் மனதில் தூய அன்பு இருக்கிறது. அன்பு அற்புதங்களை நிகழ்த்தும். மொத்த கூட்டமும் வரதனின் வீட்டிற்கு போனது. வரதன் அன்றைய தினம் பிச்சைக்காக வெளியே சென்றிருந்தான். அவன் மனைவி மட்டும் தனியாக வீட்டில் இருந்தாள். லக்ஷ்மி அப்போது தான் குளித்துவிட்டு தன் புடவையை காய போட்டிருந்தாள். பாவம், அவளிடம் மாற்று புடவை கூட கிடையாது. அதனால் புடவை காயும் வரை வீட்டு கதவை தாளிட்டு கொண்டு உள்ளேயே இருந்தாள். ராமானுஜர் மெதுவாக கதவை தட்டினார். அடியேன் ராமானுஜன், பிக்ஷைக்காக வந்திருக்கிறேன். வரதனின் மனைவி சாவித்வாரம் வழியாக வெளியில் பார்த்தார். புனிதருக்கெல்லாம் அரசராக போற்றப்படுபவர். அவள் வீட்டு வாசலில் உணவிற்காக கையேந்தியபடி நின்று கொண்டிருந்தார். ஆச்சாரியர்களிலேயே சிறந்தவராக ராமானுஜ ஆச்சாரியார் ஓர் அரசனுக்குரிய மரியாதையுடன் வரவேற்கப்பட வேண்டியவர். அவள் வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரனை போல நின்று கொண்டிருந்தாள். தன் வாழ்க்கையில் முதல் முறையாக தன் வறுமையை நொந்து கொண்டாள் லக்ஷ்மி. குறைந்தபட்சமாக அவரை ஆராத்தி எடுத்து வரவேற்க வேண்டாமா?
வெளியில் கூட போக முடியாத அளவிற்கு ஆடை இல்லாமல் அல்லவா நின்று கொண்டிருக்கிறேன் என்று மனம் விரும்பினாள் அவள். தன் கைகளால் 2 முறை தட்டி காண்பித்தாள். ராமானுஜர் நொடியில் அவளது நிலையை புரிந்து கொண்டார். அந்த பெண்மணிக்காக அவர் இதயத்தில் ரத்தம் கசிந்தது. தன் மேல் துண்டை எடுத்து உள்ளே வீசினார். அந்த பெண்மணி அந்த பெரிய மேல் துண்டை புடவை போல் கட்டிக்கொண்டு வெளியில் வந்து ராமானுஜரை விழுந்து வணங்கினாள். பின் அனைவரையும் வீட்டிற்குள் அழைத்தாள். ராமானுஜரும் 2 சீடர்களும் மட்டும்தான் உள்ளே போக முடிந்தது. அவ்வளவு சின்ன வீடு. மண்பானையில் இருந்து தண்ணீர் எடுத்து அனைவருக்கும் கொடுத்தாள். தண்ணீர் தீர்ந்தவுடன் பக்கத்து வீடுகளில் நீர் வாங்கி அனைவருக்கும் வழங்கினாள். பின் ராமானுஜரிடம் சென்று இன்னும் 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் உணவு தயார் செய்து விடுவதாகவும் எல்லாரும் இருந்து உணவருந்துவிட்டு போக வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டாள். அவர்களுக்கு உணவு சமைக்கும் பேறு தனக்கு கிடைத்தது தான் செய்த புண்ணியம் என்றும் பணிவாக சொன்னாள். ராமானுஜர் அவளது உபசரிப்பை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். லக்ஷ்மியை சமையலறைக்கு சென்று பார்த்தாள். ஒரு குந்துமணி அரிசி கூட இல்லை. பால், தயிர், காய்கறி எதுவுமே இல்லை. என்ன செய்வது என்று அமர்ந்து யோசிக்க ஆரம்பித்தாள். திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை உதித்தது. அந்த ஊரில் செல்வந்தனான ஒரு வணிகன் இருந்தான். அவனுக்கு லக்ஷ்மியின் அழகின் மேல் ஒரு கண் இருந்தது. ஒரே ஒரு இரவு அவனுடன் இருக்க அவள் சம்மதித்தால் அவள் என்ன கேட்டாலும் தருவதாக சொல்லியிருந்தாள். லக்ஷ்மி அதுவரை அவனை ஏறெடுத்து பார்த்ததில்லை. தவறான ஆசைகளை வளர்த்து கொள்ளாதே என்று அவனுக்கே அறிவுரை சொல்லி அவனை பார்ப்பதையே தவிர்த்து வந்தாள். ஆனால் இப்போது நிலைமை வேறு. உலகம் போற்றும் ஆச்சாரியார் அவள் இல்லம் தேடி வந்திருக்கிறார். அவருக்கு உணவு அளிக்க வேண்டும் என்றால் அதற்காக எந்த பாவமும் செய்யலாம் என்று முடிவுக்கு வந்துவிட்டாள் அந்த பத்தினி பெண். 100 பேருக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய், கறி போன்றவற்றை அவன் அனுப்பி வைத்தால் அன்று இரவே அவன் வீட்டுக்கு தான் வருவதாக அந்த வணிகனுக்கு செய்தி அனுப்பினாள் லக்ஷ்மி. அந்த வணிகனுக்கு பரம சந்தோஷம். பல வருடங்களாக அவன் ஏங்கிக் கொண்டிருந்தது அன்று இரவே நடக்கப் போகிறது என்றால் கொஞ்சம் தாராளமாகவே பொருட்களை அனுப்பி வைத்தான் வணிகன். பக்கத்து வீடுகளில் இருக்கும் பெண்மணிகளை உதவிக்கு அழைத்து கொண்டு தடபுடலான விருந்துகளை ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பித்தான். இதற்கிடையில் வெளியே பிச்சைக்கு போயிருந்த அவள் கணவன் வரதன் திரும்பி வந்து விட்டான். தன் குருதேவரையும் உடன் படித்த சீடர்களையும் பார்த்ததில் அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. ராமானுஜரை விழுந்து வணங்கினான். சிறிது நேரம் அவருடனும் மற்ற சீடர்களுடன் பேசி கொண்டிருந்து விட்டு மனைவியை தேடிக்கொண்டு போனான். தன் வீட்டில் பல பெண்கள் சமையல் வேலையில் ஈடுபட்டிருப்பதை கண்டு வியந்தான். தன் மனைவியை தனியே அழைத்து கொண்டு போய் இவ்வளவு பண்டங்கள் எப்படி வந்தது என்று விசாரித்தான். லக்ஷ்மி அவனிடம் எதையும் மறைக்கவில்லை. வரதனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சிந்தனையில் ஆழ்ந்தான். நான் பாவச் செயலில் ஈடுபடுகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. எம்பெருமான் விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மண் நிமித்தம் கிருத்தம் பாபம் புண்ணியமேவே அகல்வையே என் பொருட்டு. நீ செய்யும் பாவமும் புண்ணியமே நம் ஆச்சாரியான் ஆண்டவனை விட ஒரு படி மேலல்லவா? வராதவர் வந்திருக்கிறார். அவருக்கு உணவளிக்காமல் அனுப்பலாமா? அதனால்தான் இப்படி செய்தேன். என்றாலும் உடல் அளவில் நான் செய்வது மகா பாவம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வணிகன் என்னை தொட்ட மாத்திரத்தில் நான் மகா பாவியாகி விடுவேன். அதற்கு நம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரே பரிகாரம் தீக்குளிப்பதுதான். அவனிடம் சென்று வந்தவுடன் அந்த பரிகாரத்தையும் செய்து முடித்து விடுவேன். ராமானுஜரை போல் ஒரு புனிதர் நம் வீட்டில் வயிறார உணவு அருந்துகிறார் என்றால் அதற்கு விலையாக இதுவும் தரலாம், இன்னமும் தரலாம். நீ செய்வது பாவம் இல்லை என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த நல்ல காரியத்தில் எந்த உதவியும் செய்ய முடியாத வறிய நிலையில் இருக்கிறேனே என்பதுதான் என் கவலை. அதனால் என்ன? நான் செய்யும் புண்ணியம் உங்களை தானே சேரும். அடுத்த 1 மணி நேரத்தில் ஆச்சாரியாரும் அவரது சீடர்களும் சுவையான விருந்து உண்டார்கள். அன்று மாலை ராமானுஜர் தனியாக இருக்கும்போது வரதனையும் அவன் மனைவியும் அழைத்து பேசினார். எப்படி இவ்வளவு பேருக்கு உங்களால் உணவு படைக்க முடிந்து என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்துவிட்டார். லக்ஷ்மி அவரிடம் கூட உண்மையை மறைக்கவில்லை. அன்பால் தனக்கு உவமையாக சொல்லக்கூட ஒருவர் இல்லாத அந்த யதிராஜர் லக்ஷ்மியின் மனதில் இருந்த அன்பின் மிகுதியை கண்டு அழுதார். லக்ஷ்மி துணிச்சலாக கேட்டார், ஆச்சாரியாரே, எம்மை எல்லாம் உடையவரே, நீங்களே சொல்லுங்கள். நான் அந்த வணிகனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டுமல்லவா? நிச்சயமாக குழந்தாய், நிச்சயமாக நீ வாக்களித்தபடி அவன் இல்லத்துக்கு செல்ல வேண்டும். உன் கணவன் வரதனே உன்னை அங்கு கொண்டு போய் விடுவான். 1 நிமிடம் பொறு. ராமானுஜர் குழு தீர்த்த யாத்திரை போகும்போதெல்லாம் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் புனித நீரை எடுத்துச் செல்வது வழக்கம். அந்த பாத்திரத்தை நீருடன் லக்ஷ்மி கையில் கொடுத்தார். உடையவர் கண்களை மூடி இறைவனிடம் மனமுருக வேண்டிக் கொண்டார். அன்பே உருவான இந்த தம்பதியிடம் இன்று முழுவதும் நீ இருக்க வேண்டும். வணிகன் வீட்டுக்கு போகும்போது இந்த பாத்திரத்தை எடுத்துச் செல். அவனை பார்க்கும்போது ராமானுஜன் உனக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கச் சொன்னான் என்று சொல். அதன் பின் நடப்பதெல்லாம் பாம்பின் மேல் படுத்து கொண்டிருப்பவனின் பொறுப்பு.
அவன் மார்பில் உறையும் அன்னையின் பொறுப்பு. போய் வா மகளே. வரதன் தன் மனைவியை அழைத்து கொண்டு அந்த வணிகனின் இல்லத்திற்கு போனான். அந்த வணிகன் தேன் குடித்த நரியைப் போல் இருந்தான். பட்டாடை உடுத்தி வாசனை திரவியங்கள் பூசி கொண்டு லக்ஷ்மியின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான். ஐயோ வணிகரே, சரியான நேரத்தில் சரியான உதவியை செய்தீர்கள். உங்களால் என் ஆசிரியனுக்கு உடன் படித்த மாணவர்களுக்கும் உணவு அளிக்கும் பேறு கிடைத்தது. இதோ என் மனைவி லக்ஷ்மி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று நடந்து சென்று விட்டான் வரதன். காமம் தோய்ந்த கண்களோடு லக்ஷ்மியை அணுகினான் வணிகன். எங்கள் குருதேவர், எங்களை எல்லாம் உடையவர், உலகம் போற்றும் மகான் ராமானுஜர் இன்று உங்கள் வீட்டுக்கு வருகை புரிந்தார். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புனித நீரை உங்களிடம் தரச் சொன்னார். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வணிகனுக்கு அது போன்ற விஷயங்களில் எல்லாம் ஈடுபாடில்லை. ஆனால் இதனால் லக்ஷ்மியின் மனம் கோணிவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அந்த நீரை வாங்க கை நீட்டினான். ராமானுஜஸ்ய சரணவ் சரணம் பிரவத்தியே, ராமானுஜரின் பாதங்களே எனக்கு அடைக்கலம் என்று 3 முறை சொல்லி அவன் கையில் நீர் வார்த்தாள் லக்ஷ்மி. கையில் இருந்த நீரை அறிந்துவிட்டு லக்ஷ்மியை நிமிர்ந்து பார்த்தான். அங்கு லக்ஷ்மி இல்லை. அவள் நின்று கொண்டிருந்த இடத்தில் அந்த மகாலட்சுமியே நின்று கொண்டிருந்தாள். 4 கைகள், உடலெல்லாம் ஆபரணங்கள், 2 பக்கமும் யானை, தாமரை மலர்கள் போன்ற அனைத்து லட்சணங்களுடன் ஜெகன்மாதா நின்று கொண்டிருந்தாள். அவள் இதழில் குறும்பு சிரிப்பு. வணிகன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். 1000 பிரபஞ்சங்களை அரை நொடி பொழுதில் அழிக்கும் வல்லமை பெற்ற அன்னைக்கு ஒரு வணிகனின் மனதில் உறைந்து போயிருந்த காம பேயை அழிப்பது என்பது குழந்தை விளையாட்டு. விளையாடி முடித்துவிட்ட குழந்தையின் வாயில் குறும்பு சிரிப்பு. வேறறுந்த மரம் போல் லக்ஷ்மியின் கால்களில் விழுந்து வணங்கினான் வணிகன். அம்மா, தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னிடம் இருப்பது, நான் சம்பாதித்தது, இனிமேல் சம்பாதிக்கப் போவது அனைத்துமே உங்களுடையதுதான். நீங்கள் எனக்கு கொடுத்த தண்ணீரில் எதை கலந்து கொடுத்தீர்கள்? என் குருநாதரின் அன்பை. லக்ஷ்மி அந்த வணிகனை ராமானுஜரிடம் அழைத்து கொண்டு போனாள். அன்று முதல் அவனும் உடையவரின் சீடனாகிவிட்டான். ராமானுஜர் காலத்துல கூட பொண்ணுங்க கற்ப விலை பேசுறவங்க இருந்திருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஆளுங்க எல்லா காலத்திலையும் இருப்பாங்க யாமினி. இந்த பாண்டீஸ்வரிக்கு ராமானுஜர் மாதிரி ஒருத்தர் கிடைக்கலையே. அப்படி கிடைச்சிருந்தா இந்த கொலையே அவ பண்ணியிருக்க வேண்டாம்ல. அதனால தான் அவளுக்கு ராமானுஜனுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தை பரிசா கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் போதாது அரவிந்த். மாசம் நாம் அவளை பார்க்க போகணும். போகும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை நீங்களே சொல்லணும். அப்பதான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது அவள் மனசு அமைதியாகும். மகாராணி சொல்லியாச்சுன்னா அப்புறம் அப்பிலேது. யாமினி தன் கணவனின் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டார். தெரிந்த கதை, தெரியாத அர்த்தங்கள். எல்லாருக்கும் தெரிந்த இந்த குழந்தைகள் கதையை ஏன் இந்த புத்தகத்தில் சொல்ல வேண்டும்? இதில் பல அடுக்குகளில் பொருள் பொதிந்து கிடக்கிறது. இந்த கதையின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தருகின்றன. இதை நம் குழந்தை பருவத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் இதன் முழு பொருளையும் புரிந்து கொண்டிருக்க முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதலில் அந்த கதை என்னவென்று பார்ப்போம். இந்திரயும்மன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய குலகுரு வசிஷ்டர். மன்னன் பெரிய பக்திமான். தினமும் திருமாலுக்கு ஆராதனம் செய்த பிறகுதான் தன் கடமைகளை செய்வான். ஒரு நாள் திருவாராதனத்தில் மன்னன் தன்னை மறந்து ஈடுபட்டிருந்த போது வசிஷ்டர் ஒரு அவசர விஷயமாக மன்னனை தேடி வந்தார். 3 முறை மன்னனை அழைத்தார். மன்னனின் காதில் விழவில்லை. யானையாக பிறக்க கடவாய் என்று சாபம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அது அநியாயம் அல்லவா? பாவம். மன்னன் தன்னை மறந்து இறைவனை வழிபடும் வேளையில் வசிஷ்டர் அழைத்தது காதில் விழவில்லை. அதற்கு அவன் என்ன செய்வான்? முனிவர் செய்தது அநியாயம்தான். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்தில் நமது தர்ம நூல்கள் சூட்சமமான ஒரு கருத்தை சொல்கின்றன. எந்த காலத்திலும் இறைவனை விட இறையடியார்கள் தான் முக்கியம். இறையடியார்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் போது இறைவன் கூப்பிட்டு நாம் போகவில்லை என்றால் அது குற்றமில்லை. இறைவன் நமக்கு சாபம் கொடுக்க மாட்டான். ஆனால் இறைவனுக்கு சேவை செய்யும் போது இறையடியார்கள் அழைத்தால் நாம் பூஜையை நிறுத்திவிட்டு வர வேண்டும். அதுதான் விதி. இதை இப்படியே புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். ஒரு நடைமுறை உதாரணத்தின் மூலம் இதனை விளக்குகிறேன். காலை வேளை. நீங்கள் குளித்து தெளித்து பூஜையில் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்போது பக்கத்து வீட்டு பையன் கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டு விட்டான். வலியால் கத்துகிறான். பக்கத்து வீட்டுக்காரர் ஊரில் இல்லை. அந்த பையனின் தாய் உங்களிடம் உதவி கேட்டு வந்தால் அவர் குரல் காதில் விழாத மாதிரி நீங்கள் பூஜை செய்து கொண்டிருந்தால் அது மகா பாவம். அந்த பாவத்தை இறைவனை மன்னிக்க மாட்டான். இந்த நியதியை உணர்த்துவதற்குத்தான் வசிஷ்டர் மன்னனுக்கு சாபம் கொடுத்தார். யானையாக பிறந்தான் மன்னன். விரைவிலேயே யானைகளுக்கெல்லாம் அரசனாகிவிட்டான். முன் பிறவியில் இருந்த பக்தியும் பூஜையும் இந்த பிறவியிலும் தொடர்ந்தது.
ஒவ்வொரு நாளும் ஒரு குளத்திலிருந்து தாமரை பூவை பறித்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டுத்தான் அந்த யானை சாப்பிடும். ஒரு நாள் தான் வழக்கமாக பூ கொய்யும் பொய்கையில் தாமரை மலர் இல்லாததால் அந்த யானை வெகு தொலைவில் இருந்த வேறு ஒரு பொய்கைக்கு சென்றது. அந்த பொய்கை இந்திரனுக்கு சொந்தமானது. அதை ஒரு கொடிய முதலை காத்து வந்தது. யானை பொய்கைக்குள் சென்று தாமரை மலரை பறித்தது. கரையேற முயற்சித்த போது யானையின் காலை முதலை கவ்விக்கொண்டது. முதலை யானையை நீருக்குள்ளே இழுத்தது. யானை முதலையை தரைக்கு இழுத்தது. நேரமாக ஆக முதலையின் கை ஓங்கியது. முதலை யானையின் காலை தன் கூரிய பற்களால் கடித்து கொண்டே இருந்ததால் யானையின் தாங்க முடியாத வலி ஓர் அளவுக்கு மீறி போனவுடன் யானை ஆதிமூலமே என்று அலறியது. தனது முடிவு நெருங்கிவிட்டது என்று யானைக்கு தெரியும். அது மிகவும் சோகமாக இருந்தது. சோகத்துக்கு காரணம் என்ன? தன் சாவு நெருங்கிவிட்டதே என்பதற்கான யானை கவலைப்படவில்லை. எப்படியும் என்றாவது ஒரு நாள் சாகப் போகிறோம். அந்த நாள் இந்த நாளாக இருந்தால் என்ன என்று தான் யானை நினைத்தது. இறைவனுக்காக கொய்யப்பட்ட மலர் இன்னும் அதன் துதிக்கையில் இருந்தது. அந்த மலரை இறைவனுக்கு சமர்ப்பிக்காமலேயே அது இறந்துவிடப் போகிறது என்றாலும் அதற்காக கூட யானை கவலைப்படவில்லை. ஏதோ வலி தாங்காமல் கத்தி கடவுளை கூப்பிட்டு விட்டது. யானை கூப்பிட்டு விட்ட ஒரே காரணத்துக்காக இறைவன் வரவேண்டும் என்ற கட்டாயமில்லை. இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் முதலையை யானை கொன்றிருக்கிறது. யானையை முதலை கொன்றிருக்கிறது. அப்போதெல்லாம் ஆண்டவன் அழைக்கப்படவில்லை. அந்த சமயத்தில் யாருடைய பலம் அதிகமாக இருந்ததோ அவர்கள் வென்றார்கள், தோத்தார்கள், செத்து மடிந்தார்கள். அதுதான் உலக நியதி. அவரவர்கள் செய்த நல்வினை தீவினையின் பயன். ஆனால் இப்போது இந்த யானை ஆண்டவனை கூப்பிட்டு தன் வேதனையை விளம்பரப்படுத்திவிட்டது. சரி, இப்போது இறைவன் வரவில்லை என்றால் கடவுள் கல் நெஞ்சுக்காரன் என்று இந்த உலகமே நினைத்து விடுமே. இனிமேல் இறைவனை எதற்காகவும் நம்பக்கூடாது என்று மக்கள் நினைத்து விடுவார்களே. நான் கூப்பிட்ட குரலுக்கு அவன் வரவில்லை என்றால் அதற்கு நான் முன் செய்த தீவினைதான் காரணம். அதற்காக அவன் ஏன் பழி சொல்ல தாங்க வேண்டும்? தன்னால் அந்த அன்பு வடிவான பரம்பொருளுக்கு அவப்பெயர் வந்துவிடப் போகிறதே என்று நினைத்தது. யானை இப்போது அது இன்னும் அதிகமாக அழுதது. அழுகைக்கு காரணம் யானையின் காலில் இருந்த வலியும் வேதனையும் இல்லை, அதன் மனதில் இருந்த வேதனை. நம் மனதில் எழும் எண்ணங்களை எல்லாம் அறியும் வல்லமை பெற்ற ஆண்டவன் யானையின் மனதில் ஓடிய எண்ணங்களால் நிகழ்ந்தான். யானையின் கர்மவினை அது காப்பாற்றப்பட்ட வேண்டியதுதானா என்று அந்த கணக்கையும் பார்க்காமல் கிளம்பிவிட்டான் ஆண்டவன். உண்மையை உடைத்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சாதாரண யானையை காப்பாற்ற பரம்பொருள் வைகுந்தத்திலிருந்து 10,000 மைல் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. அங்கிருந்தபடியே தன் சக்கரத்தை எரிந்திருக்கலாம். அது கூட தேவையில்லை. முதலை சாக வேண்டும், யானை பிழைக்க வேண்டும் என்று அவன் எண்ணினால் கூட போதுமே. அது நடந்தேறி இருக்குமே. பிறகு ஏன் வந்தான்? அவன் நம்மை எல்லாம் மனமாற நேசிக்கிறான். புலனின் பத்தில் ஆழ்ந்து போய் அறிவற்ற மடையர்களாகிவிட்ட நாம் அவன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் நேரில் வந்தான். ஆண்டவன் அன்பிற்காக இயங்குபவன். நம்மில் பலர் அவனது அன்பை உதாசீனப்படுத்திவிட்டோம் என்பதில் அவனுக்கு மனம் கொள்ளாத வருத்தம். தாம் தூம் என்று சத்தம் போட்டு கொண்டு வந்தால் நம்மில் 1% பேராவது அவனது அன்பை புரிந்து கொள்வோம் என்று நினைத்தான் இறைவன். யானையின் கூக்குரல் கேட்டபோது அவன் தன் மனைவியான திருமகளுடன் தனித்திருந்தான். சொல்லாமல் கொல்லாமல் எங்காவது ஓடிவிடப் போகிறான் என்று திருமகள் அவன் வேட்டியின் ஒரு நுனியை தன் புடவையுடன் சேர்த்து முடிந்திருந்தாள். இறைவன் அந்த முடிச்சை பற்றி மறந்துவிட்டான். கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன் தோற்றம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளவில்லை. அறையை விட்டு வெளியே ஓடினான் இறைவன். அவன் ஓடிய வேகத்தில் அவன் வேட்டியும் திருமகளின் புடவையும் ஓரத்தில் கிழிந்து போனது கூட அவனுக்கு தெரியாது. இறைவனுடைய தலை கலைந்திருந்தது. ஆடைகள் கசங்கி இருந்தன. யானையை காப்பாற்றிய படலம் ஒரு முப்பரிமாண காதல் கதை. தன் சக்கரத்தை முதலையின் மேல் ஏறிய அது இறந்து போனது. ஒரு சாபத்தின் காரணமாக பல வருடங்கள் அந்த ஓடையில் முதலையாக இருந்த கந்தர்வன் விமோசனம் பெற்று இறைவனை வணங்கிவிட்டு தன் உலகம் சென்றான். தான் அன்றாடம் வணங்கும் இறைவனை நேரில் பார்த்த யானை சிலிர்த்தது. இதுநாள் வரை இறைவனின் திருவுருவச் சிலைக்கு மட்டுமே மலர் பூஜை செய்து கொண்டிருந்த யானை இன்று இறைவனுக்கே மலர் பூஜை செய்தது. இறைவன் அகமகிழ்ந்தான். ஒரு கோணத்தில் இருந்து பார்த்தால் நாம் அனைவருமே அந்த யானையை போலத்தான். இந்திரனின் பொய்கை என்பது உலகில் நாம் அனுபவிக்கும் புலன் இன்பங்களை குறிக்கிறது.
அந்த பொய்கை இந்திரனுக்கு சொந்தம் என்பதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. எந்த நேரமும் புலனின்பத்தில் தோய்ந்திருப்பவன் இந்திரன். அவனுடைய பொய்கைத்தான் புலனின்பம். இன்று ஆன்மீகத்தில் பலரும் எனக்கு நரகம் வேண்டாம், சொர்க்கம்தான் வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆன்மீகம் இல்லை. இந்த உலகத்தில் இன்பம் வேண்டாம், மறு உலகத்தில் நீண்ட காலத்திற்கு இன்பம் வேண்டும் என்று நினைப்பது மோசமான உலகியல். சத்தியமாக ஆன்மீகம் இல்லை. ஒரு முறை ஒரு வைணவ பெரியாரிடம் சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டார்கள். ஒரு கட்டத்தில் இன்பம் கூட நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு இடைஞ்சலாகத்தான் இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்திருந்த அந்த பெரியார் சொன்னார், ஒன்றுமில்லை. ஒன்றின் வாசலில் செம்மண் கோலம் போட்டிருக்கும், மற்றொன்றில் அது இருக்காது. ஞானிக்கு சொர்க்கமும் ஒரு இடையூறுதான், நரகமும் இடையூறுதான். இன்பம் துன்பம் இரண்டும் இடைஞ்சல்கள் தான். யானையாகிய நாம் புலனின்பமாகிய பொய்கையில் இறங்குகிறோம். அரசியல்வாதிகள் வேண்டுமானால் இலவசங்கள் தரலாம். நிஜ உலகில் இலவசமாக எதுவும் கிடைப்பதில்லை. நாம் இன்பம் துய்த்ததற்கு கொடுக்கும் விலைதான் அந்த முதலை. நீங்கள் சில இளைஞர்களை பார்த்திருப்பீர்கள். கடன் அட்டைகளை, கிரெடிட் கார்டு கண்மூடித்தனமாக பயன்படுத்தி கடன் தொல்லையில் மாட்டிக்கொள்வார்கள். வட்டிக்கு மேல் வட்டி என்று கடன் தொகை ஏறிக்கொண்டே போகும். அதிலிருந்து மீள வழியே தெரியாது. அதுபோலதான் துய்த்த இன்பத்திற்கான விலையை கொடுக்க முடியாமல் நாம் மாட்டிக்கொண்டு விடுகிறோம். அந்த சமயத்தில் இறைவன் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். உள்ளன்போடு அவனை அழைத்தால் போதும், உடனே ஓடி வந்து விடுவான். இறைவனாக தான் செய்ய வேண்டிய கடமைகளை கூட உதறி தள்ளிவிட்டு நம்மை காப்பதற்காக ஓடி வந்து விடுவான் அந்த பேரருளாளன். இந்த கதையை ஒரு முறை படித்தால் மட்டும் போதாது. இதன் தாத்பரியங்களை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். உலக இன்பங்களை தூய்ப்பதில் தவறில்லை. ஆனால் ஒவ்வொரு முறை இன்பம் தூய்க்கும் போதும் நாம் நமது கடன் அட்டைகளை தேய்த்து தேய்த்து கடன் சுமையை பெருக்கிக் கொண்டு போகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். காற்றடித்தால் அவன் வீடாவான், கடுமழையில் அவன் குடையாவான். ஆற்றழுத்தால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான். சிறையினிலேதான் அவன் பிறந்தான், பழையினிலே வேறு மனை புகுந்தான். உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினனாக அவன் வருவான். அடையா கதவு அவன் வீடு, அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடைக்கலம் தருவான், நடப்பது நடக்கும், அமைதியுடன் நீ நடமாடு என்ற கவியரசரின் வரிகளை நினைவில் கொள்ளுங்கள். என்னை அழ வைத்த விளம்பரம். தொலைக்காட்சியில், திரையரங்குகளில், இன்டர்நெட்டில் கோடிக்கணக்கான விளம்பரங்களை பார்த்திருக்கிறேன். பல விளம்பரங்கள் என்னை ஈர்த்திருக்கின்றன. பல என்னை சிரிக்க வைத்திருக்கின்றன. சில விளம்பரங்கள் என்னை சிந்திக்க வைத்திருக்கின்றன. சில என்னை சிலிர்க்க வைத்திருக்கின்றன. ஒரே ஒரு விளம்பரம்தான் என்னை அழ வைத்தது. அந்த விளம்பரம் இன்டர்நெட்டில் பார்த்தது. ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் ஓடும் ஒரு வீடியோ காட்சி. அந்த விளம்பர வீடியோவை இந்த புத்தகத்துடன் அப்படியே இணைக்க ஆசைத்தான். என்றாலும் இன்று இருக்கும் தொழில்நுட்பத்தில், இந்த விலைக்கு விற்கும் புத்தகத்தில் அதை செய்ய முடியாது என்பதால் அரை மனதுடன் அந்த விளம்பரத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கிறேன். ஏர் இந்தியா நிறுவனத்தின் விளம்பரம் அது. 40 வயது மதிக்கத்தக்க ஒருவரும் 7 வயது சிறுமியும் ஒரு விமானத்தில் முதல் வகுப்பில் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். விமானம் கிளம்பிய சில நொடிகளில் அந்த 40 வயதுக்காரர் தன் சீட் பெல்ட்டை அணிய முயற்சி செய்கிறார். அதை எப்படி அணிய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. பக்கத்தில் இருக்கும் அந்த பெண்ணை பார்க்கிறார். சீட் பெல்ட் எப்படி அணிய வேண்டும் என்று அந்த பெண் சைகை மூலமாக சொல்லி தருகிறாள். அந்த பெண்ணின் முகபாவம் இருக்கிறதே, அப்பப்பா, அது ஒரு அழகான கவிதை. சிறுமியான தான் 40 வயதுக்காரர் ஒருவருக்கு இந்த சின்ன விஷயத்தை கற்றுத்தர வேண்டியிருக்கிறதே என்ற எரிச்சல் அவள் முகத்தில் பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பிற்காலத்தில் அந்த பெண் பெரிய நடிகையாக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விமானம் நல்ல உயரத்தில் பறக்கும்போது அந்த சிறுமி தன் இருக்கையை இன்னும் பின்னால் தள்ளி வசதியாக சாய்வாக அமர்ந்து கொள்கிறாள். அந்த மனிதரும் தன் இருக்கையை பின்னால் தள்ள முயற்சி செய்கிறார். தன் பலத்தை எல்லாம் கொண்டு இருக்கையை பின்னால் தள்ள பார்க்கிறார், முடியவில்லை. அந்த மனிதரின் செய்கையில் இந்த முட்டாள்தனத்தை பார்த்த அந்த சிறுமி எரிச்சலுடன் எந்த விசையை அழுத்தினால் இருக்கை பின்னால் போகும் என்று செயல்முறை விளக்கம் தருகிறாள். தன் நன்றியை காட்டும் விதமாக அந்த பெண்ணை பார்த்து புன்னகையுடன் தலையை ஆட்டிவிட்டு பின் அவள் சொன்னது போல் செய்கிறார் 40 வயதுக்காரர். விமானத்தில் உணவு வழங்கப் போகிறார்கள் என்று அறிவிப்பு வந்தவுடன் அந்த சிறுமி தன் இருக்கையின் கைப்பிடிக்குள் மறைந்திருக்கும் உணவு தட்டை லாவகமாக வெளியே கொண்டு வருகிறாள். அந்த மனிதரும் அதையே செய்ய முற்படுகிறார். என்றாலும் தவறான கைப்பிடியை பிடித்து இழுக்கிறார்.
உணவுத்தட்டு வெளியே வரவில்லை. அந்த சிறுமிக்கு இதை பார்க்கவே வெறுப்பாக இருக்கிறது. தலையில் அடித்து கொள்கிறாள். பின் எந்த கைப்பிடியை பிடித்து இழுக்க வேண்டும் என்று சாடையில் சொல்கிறாள். அந்த மனிதரும் அப்படியே செய்கிறார். இப்போது காட்சி மாறுகிறது. அந்த பெண் அந்த 40 வயதுக்காரரின் தோளில் சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். விமானத்தின் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 40 வயதுக்காரர் புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறார். விமான பணிப்பெண் அவர்கள் இருக்கைக்கு வருகிறார்கள். அந்த 40 வயதுக்காரரிடம் குனிந்து பணிவுடன் பேசுகிறாள். கேப்டன், மும்பையிலிருந்து நீங்கள் செலுத்த வேண்டிய விமானம் குறித்த நேரத்தில் கிளம்பப் போகிறது என்று தகவல் கிடைத்திருக்கிறது என்று சொன்னபடி விமான ஓட்டியின் கோட்டையும் தொப்பியையும் அவரிடம் தருகிறாள் பணிப்பெண். வேறு ஏதாவது வேண்டுமா கேப்டன் என்று பணிவுடன் கேட்கிறாள் அவள். அந்த விமானத்தின் பைலட் பக்கத்தில் தன் மேல் சாய்ந்தபடி குளிரில் ஒடுங்கி கொண்டு படுத்திருக்கும் அந்த பெண்ணை பார்க்கிறார். ஒரு கம்பளி போர்வை கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக. விளம்பரம் இதோடு முடிகிறது. அதன் பின் ஏர் இந்தியாவின் விளம்பர வாக்கியம் வருகிறது. நாங்கள் உங்களில் ஒருவர் என்ற பொருளில் ஏதோ சொல்கிறார்கள். அதை விடுங்கள். படம் முடிந்தவுடன் தான் நம் பாடம் ஆரம்பமாகிறது. நம் மேலே இருக்கும் கருணையே வடிவான அந்த ஆண்டவன் சில நேரங்களில் நமக்கு அருகில் ஒன்றும் தெரியாதவனைப் போல் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவள் மனதில் பொங்கிக் கொண்டிருக்கும் அன்பின் மிகுதியால் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்பது போல் ஒரு நாடகம் ஆடுகிறான். நாம் அந்த சிறுமியைப் போல் ஒரு விமான ஓட்டிக்கு சீட் பெல்ட் போடுவது எப்படி, இருக்கையை பின்னால் தள்ளுவது எப்படி, உணவு தட்டை முன்னால் கொண்டு வருவது எப்படி என்று எரிச்சலுடன் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தன் மேன்மையை மறைத்து கொண்டு நம்மிடம் சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது போல் பாசாங்கு செய்கிறான் ஆண்டவன். சிறிது நேரத்தில் நாம் களைப்பாகி தூங்கி விடுகிறோம். அப்பொழுது நாம் சாய்ந்து கொள்ள அந்த அன்பு கடல் தன் தோள்களையே தந்து உதவுகிறது. நாம் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவனின் தேவதைகள் அவனை அணுகுகிறார்கள். பிரபஞ்சங்களை ஆக்க வேண்டும், காக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு 1000 வேலை இருக்கிறது. அவை தொடர்பான ஆணைகளை பெற இறைவனிடம் வருகிறார்கள் அந்த தேவதைகள். இறைவன் என்ன கேட்டாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அன்பில்லாத இந்த உலகத்தில் தன்னந்தனியாக குளிரில் ஒடுங்கி கொண்டிருக்கும் நம்மை பார்க்கிறான் இறைவன். முதலில் ஒரு கம்பளியை கொண்டு வா என்று ஆணையிடுகிறான் ஆண்டவன். பிரபஞ்சங்களின் ஆக்கமும் அழிவும் காத்து கொண்டிருக்கட்டும். முதலில் இவன் குளிரில் வாடக்கூடாது என்று அன்புடன் நம்மை பற்றி நினைக்கிறான். அந்த அன்பே உருவான ஆண்டவன். கோயிலுக்கு செல்லும் போது, தேவாலயத்தில் இருக்கும் போது, மசூதியில் தொழும்போது, வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த விளம்பரத்தை நினைத்து கொள்ளுங்கள் போதும். அதைவிட சிறந்த வழிபாடு வேறெதுவும் இல்லை. என்னை அழ வைத்த விளம்பரம். தொலைக்காட்சியில், திரையரங்குகளில், இன்டர்நெட்டில் கோடிக்கணக்கான விளம்பரங்களை பார்த்திருக்கிறேன். பல விளம்பரங்கள் என்னை ஈர்த்திருக்கின்றன. பல என்னை சிரிக்க வைத்திருக்கின்றன. சில விளம்பரங்கள் என்னை சிந்திக்க வைத்திருக்கின்றன. சில என்னை சிலிர்க்க வைத்திருக்கின்றன. ஒரே ஒரு விளம்பரம்தான் என்னை அழ வைத்தது. அந்த விளம்பரம் இன்டர்நெட்டில் பார்த்தது. 1 நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் ஓடும் ஒரு வீடியோ காட்சி. அந்த விளம்பர வீடியோவை இந்த புத்தகத்துடன் அப்படியே இணைக்க ஆசைத்தான். என்றாலும் இன்று இருக்கும் தொழில்நுட்பத்தில் இந்த விலைக்கு விற்கும் புத்தகத்தில் அதை செய்ய முடியாது என்பதால் அரை மனதுடன் அந்த விளம்பரத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கிறேன். ஏர் இந்தியா நிறுவனத்தின் விளம்பரம் அது. 40 வயது மதிக்கத்தக்க ஒருவரும் 7 வயது சிறுமியும் ஒரு விமானத்தில் முதல் வகுப்பில் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். விமானம் கிளம்பிய சில நொடிகளில் அந்த 40 வயதுக்காரர் தன் சீட் பெல்ட்டை அணிய முயற்சி செய்கிறார். அதை எப்படி அணிய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. பக்கத்தில் இருக்கும் அந்த பெண்ணை பார்க்கிறார். சீட் பெல்ட் எப்படி அணிய வேண்டும் என்று அந்த பெண் சைகை மூலமாக சொல்லி தருகிறாள். அந்த பெண்ணின் முகபாவம் இருக்கிறதே, அப்பப்பா, அது ஒரு அழகான கவிதை. சிறுமியான தான் 40 வயதுக்காரர் ஒருவருக்கு இந்த சின்ன விஷயத்தை கற்றுத்தர வேண்டியிருக்கிறதே என்ற எரிச்சல் அவள் முகத்தில் பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பிற்காலத்தில் அந்த பெண் பெரிய நடிகையாக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விமானம் நல்ல உயரத்தில் பறக்கும்போது அந்த சிறுமி தன் இருக்கையை இன்னும் பின்னால் தள்ளி வசதியாக சாய்வாக அமர்ந்து கொள்கிறாள். அந்த மனிதரும் தன் இருக்கையை பின்னால் தள்ள முயற்சி செய்கிறார். தன் பலத்தை எல்லாம் கொண்டு இருக்கையை பின்னால் தள்ள பார்க்கிறார். முடியவில்லை. அந்த மனிதரின் செய்கையில் இந்த முட்டாள்தனத்தை பார்த்த அந்த சிறுமி எரிச்சலுடன் எந்த விசையை அழுத்தினால் இருக்கை பின்னால் போகும் என்று செயல்முறை விளக்கம் தருகிறாள். தன் நன்றியை காட்டும் விதமாக அந்த பெண்ணை பார்த்து புன்னகையுடன் தலையை ஆட்டிவிட்டு பின் அவள் சொன்னது போல் செய்கிறார் 40 வயதுக்காரர். விமானத்தில் உணவு வழங்கப் போகிறார்கள் என்று அறிவிப்பு வந்தவுடன் அந்த சிறுமி தன் இருக்கையின் கைப்பிடிக்குள் மறைந்திருக்கும் உணவு தட்டை லாவகமாக வெளியே கொண்டு வருகிறாள். அந்த மனிதரும் அதையே செய்ய முற்படுகிறார். என்றாலும் தவறான கைப்பிடியை பிடித்து இழுக்கிறார். உணவு தட்டு வெளியே வரவில்லை.
அந்த சிறுமிக்கு இதை பார்க்கவே வெறுப்பாக இருக்கிறது. தலையில் அடித்து கொள்கிறார். பின் எந்த கைப்பிடியை பிடித்து இழுக்க வேண்டும் என்று சாடையில் சொல்கிறாள். அந்த மனிதரும் அப்படியே செய்கிறார். இப்போது காட்சி மாறுகிறது. அந்த பெண் அந்த 40 வயதுக்காரரின் தோளில் சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். விமானத்தின் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 40 வயதுக்காரர் புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறார். விமான பணிப்பெண் அவர்கள் இருக்கைக்கு வருகிறார்கள். அந்த 40 வயதுக்காரரிடம் குனிந்து பணிவுடன் பேசுகிறாள். கேப்டன், மும்பையிலிருந்து நீங்கள் செலுத்த வேண்டிய விமானம் குறித்த நேரத்தில் கிளம்பப் போகிறது என்று தகவல் கிடைத்திருக்கிறது என்று சொன்னபடி விமான ஓட்டியின் கோட்டையும் தொப்பியையும் அவரிடம் தருகிறாள் பணிப்பெண். வேறு ஏதாவது வேண்டுமா கேப்டன் என்று பணிவுடன் கேட்கிறாள் அவள். அந்த விமானத்தின் பைலட் பக்கத்தில் தன் மேல் சாய்ந்தபடி குளிரில் ஒடுங்கி கொண்டு படுத்திருக்கும் அந்த பெண்ணை பார்க்கிறார். ஒரு கம்பளி போர்வை கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக. விளம்பரம் இதோடு முடிகிறது. அதன் பின் ஏர் இந்தியாவின் விளம்பர வாக்கியம் வருகிறது. நாங்கள் உங்களில் ஒருவர் என்ற பொருளில் ஏதோ சொல்கிறார்கள். அதை விடுங்கள். படம் முடிந்தவுடன் தான் நம் பாடம் ஆரம்பமாகிறது. நம் மேலே இருக்கும் கருணையே வடிவான அந்த ஆண்டவன் சில நேரங்களில் நமக்கு அருகில் ஒன்றும் தெரியாதவனைப் போல் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவள் மனதில் பொங்கிக் கொண்டிருக்கும் அன்பின் மிகுதியால் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்பது போல் ஒரு நாடகம் ஆடுகிறான். நாம் அந்த சிறுமியைப் போல் ஒரு விமான ஓட்டிக்கு சீட் பெல்ட் போடுவது எப்படி, இருக்கையை பின்னால் தள்ளுவது எப்படி, உணவு தட்டை முன்னால் கொண்டு வருவது எப்படி என்று எரிச்சலுடன் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தன் மேன்மையை மறைத்து கொண்டு நம்மிடம் சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது போல் பாசாங்கு செய்கிறான் ஆண்டவன். சிறிது நேரத்தில் நாம் களைப்பாகி தூங்கிவிடுகிறோம். அப்பொழுது நாம் சாய்ந்து கொள்ள அந்த அன்பு கடல் தன் தோள்களையே தந்து உதவுகிறது. நாம் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவனின் தேவதைகள் அவனை அணுகுகிறார்கள். பிரபஞ்சங்களை ஆக்க வேண்டும், காக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு 1000 வேலை இருக்கிறது. அவை தொடர்பான ஆணைகளை பெற இறைவனிடம் வருகிறார்கள் அந்த தேவதைகள். இறைவன் என்ன கேட்டாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அன்பில்லாத இந்த உலகத்தில் தன்னந்தனியாக குளிரில் ஒடுங்கி கொண்டிருக்கும் நம்மை பார்க்கிறான் இறைவன். முதலில் ஒரு கம்பளியை கொண்டு வா என்று ஆணையிடுகிறான் ஆண்டவன். பிரபஞ்சங்களின் ஆக்கமும் அழிவும் காத்து கொண்டிருக்கட்டும். முதலில் இவன் குளிரில் வாடக்கூடாது என்று அன்புடன் நம்மை பற்றி நினைக்கிறான். அந்த அன்பே உருவான ஆண்டவன். கோயிலுக்கு செல்லும் போது, தேவாலயத்தில் இருக்கும்போது, மசூதியில் தொழும்போது, வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த விளம்பரத்தை நினைத்து கொள்ளுங்கள் போதும். அதைவிட சிறந்த வழிபாடு வேறெதுவும் இல்லை.